العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்தர நோக்கில் அவனுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் புரிந்து கொண்டு மார்க்கத்தை தேடி வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொன்னார்களோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாய், சுவனத்துக்கு செல்வதற்கான வழிகள், சுவனத்தை அடைவதற்கான வழிகள் என்ற தலைப்பினூடாக சில முக்கியமான தகவல்களை இன்றைய நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் குறித்து வல்ல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹு தஆலா படைத்திருப்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமல்களை செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து அனுப்பியதன் நோக்கம் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. அப்புறம் சோதனைக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சோதிக்க வேண்டும்? 2 நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மறுமையிலே வைத்திருக்கிறான். ஒன்று சுவனத்தினுடைய வாழ்க்கை, இன்னொன்று நரகினுடைய வாழ்க்கை. இதை நம்பியவர்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள். யார் இந்த உலகத்திலே அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய வாழ்க்கை என்ன செய்கிறான்? நிரந்தர வாழ்க்கையாக வழங்க இருக்கிறான். யார் அல்லாஹும் தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழாமல் இந்த உலகத்தினுடைய ஏமாற்றமான சொற்ப இன்பத்தில் எங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வாழ்க்கையை வழங்க இருக்கிறான். எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை எது என்பதை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே எங்களை அனுப்பியிருக்கிறான். அதுதான் அல்லாஹு தஆலா சொல்வது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே பிறந்து வாழக்கூடிய நம் அனைவருமே ஒரு நாள் மரணிப்போம் என்பது நிச்சயம். நாங்கள் அன்றாடம் மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அது முஸ்லிம்கள் என்றில்லாமல் எல்லோருமே ஏற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் என்ன செய்வோம், நாம் எல்லோரும் மரணிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நப்சின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆகும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்களிடம் மரணித்ததன் பின்னர் கபருடைய வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அழித்துவிட்டு மறுமை என்கின்ற ஒரு தினத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அன்றைய தினம் எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா எழுப்பி விசாரிப்பான் என்கின்ற போன்ற நம்பிக்கைகள், மறுமையோட சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் முஸ்லிம்களாக எங்களிடம் கொஞ்சம் விரிவாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சூரத்தையும் நரகத்தையும் என்ன செய்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 6514 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யத்பஉல் மையித ஸலாஸத்து, நாங்கள் மரணிப்போம், மரணித்து விட்டால் எங்களுடைய ஜனாசாவை 3 விஷயங்கள் தொடர்ந்து வரும். எங்களுடைய ஜனாசாவை 3 விடயங்கள் தொடர்ந்து வரும். அதில் 2 விடயங்கள் எங்களை அடக்கியதன் பின்னர் என்ன செய்துவிடும், போய்விடும். ஒரே ஒரு விடயம் எங்களோடு இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யத்பஉஹு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய நல்லமல்கள், இது 3மே நாங்கள் மரணித்ததன் பின்னர் எங்களுக்கு பின்னால் வரும். எங்களுடைய உறவுக்காரர்கள் வருவார்கள், கணவன் வருவார், பிள்ளைகள் வருவார்கள், பெற்றோர்கள் வருவார்கள். இப்படி உறவுக்காரர்கள் என்ன செய்வார், நாங்கள் மரணித்ததன் பின்னர் எங்களை தொடர்ந்து வருவார்கள். வமாலு, எங்களுடைய பொருளாதாரம். பொருளாதாரம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்துல சொன்னது அடிமைகள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அடிமைகள் பொருளாதாரமாகத்தான் என்ன செய்யப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். அப்போ அடிமைகளும் என்ன செய்வார்கள், எங்களை துயர்ந்து வருவார்கள், எங்களுடைய ஜனாசாவை துயர்ந்து வருவார்கள். வ அமலுஹு, எங்களுடைய நல்லமல்கள், இந்த உலகத்திலே நாங்கள் செய்த நல்லமல்களும் எங்களை பின்துயர்ந்து வரும். குடும்பமும் பொருளாதாரமும் என்ன செய்துவிடும், சென்று விடும். அந்த கபரில் எங்களோடு இருக்க போவது நாங்கள் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லமல்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே நேரத்தில் சகோதரிகளே, சஹீஹ் முஸ்லிம் 1631 இலக்கத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவனுடைய செயற்பாடுகள் அனைத்துமே நின்றுவிடும். அதுக்கு பின்னால் அவனால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் 3 விடயங்களை தவிர, ஒருவர் மௌத்தாயினா எல்லாம் ஸ்டாப் ஆகிரும், ஆனால் 3 விடயங்கள் மட்டும் நிகழ்ந்து கொண்டே என்ன இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், சதகத்தின் ஜாரியா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது செய்த நிலையான தர்மம், நாங்கள் மரணித்ததன் பின்னரும் அந்த நிலையான தர்மம் பிரயோசனப்படும் காலமெல்லாம், இந்த மக்களுக்கு பிரயோசனப்படும் காலமெல்லாம் யாரெல்லாம் அந்த நிலையான தர்மத்தில் பிரயோசனம் அடைகிறாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி போன்று எங்களுக்கும் என்ன செய்யும், கபூரில் கிடைத்து கொண்டே இருக்கும். இது என்ன செய்ய, துண்டிக்க படமாட்டாது. 2வது, இல்முன் யுன்தஃபஅ பிஹி, இந்த உலகத்தில் நாங்கள் விட்டு சென்ற பிரயோசனமான அறிவு. 4 பேருக்கு நல்ல விடயங்களை என்ன செஞ்சிருப்போம், சொல்லி கொடுத்திருப்போம். எங்களால் 4 பேர் என்ன செய்திருப்பார், தொழுகையாளிகளாக மாறி இருப்பார்கள். எங்களால் 4 பேர் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக என்ன செய்திருப்பார்கள், மாறி இருப்பார்கள். அல்லாஹ்வை நினைவு கூடக்கூடியவர்களாக மாறி இருப்பார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்ற வஹீயினுடைய அறிவு, யாருக்கெல்லாம் எங்களுடைய வஹீயினுடைய அறிவு பிரயோசனப்பட்டுச்சோ அவங்களுக்கு அதன் மூலமாக அவங்கள் என்ன அமல்களை எல்லாம் செய்கிறார்களோ அந்த நன்மை அவர்களை சென்றடைவது போன்று எங்களுடைய கபர்களுக்கும் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். என்னால் 4 பேர் தொழுகையாளியாக மாறினானா, அந்த 4 பேரும் தொழக்கூடிய காலமெல்லாம் அந்த தொழுகையாளிக்கு எவ்வாறு அல்லாஹு தாலா கூலியை வழங்குகிறானோ அது போன்ற கூலியை என்னுடைய கபருக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். இதுவும் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, நிற்க மாட்டாது. 3வதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை. அந்த குழந்தையினுடைய துஆவை, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இந்த உலகத்தில் சாலிஹான குழந்தைகளாக விட்டு சென்றால் அவர்கள் பிரார்த்திக்கும் காலமெல்லாம் அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கபருக்கு என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த 3 விடயங்களும் நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய கபர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு நாள் என்ன செய்ய போகிறான் அல்லாஹு தாலா, இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறான், அழிக்கப் போகிறான். அழித்து விட்டு மீண்டும் இந்த உலகத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம்
இந்த உலகத்தில் இறுதியாக இந்த உலக அளவில் அகப்பட்டு மரணித்த ஒரு மனிதன் இருப்பானே, அது வரைக்கும் இடைப்பட்ட அத்தனை மக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், விசாரணைக்காக வேண்டி எழுப்பி ஒரே பார்வையில் என்ன செய்வான், நிறுத்தி வைப்பான். அதுக்கு பின்னர் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒவ்வொருவராக மஹ்ஷரில் என்ன செய்வான், விசாரிப்பான். விசாரித்து விட்டு அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைகளுடைய ஏடுகள் வழங்கப்படும், தீமைகளுடைய ஏடுகள் வழங்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படும், தீமைகள் நிறுக்கப்படும். சிராத் என்கின்ற ஒரு பாலம் அங்கே இருக்கிறது, அதற்கிடையில் நபிகளாருடைய ஹவுத் இருக்கிறது, அங்கே முஸ்லீம்கள் என்ன செய்வார்கள், நீர் அருந்துவார்கள். இப்படி நிறைய நிகழ்வுகள் அந்த மஹ்ஷரில் என்ன செய்யும், நடக்கும். அந்த மஹ்ஷர் என்பது ஒரு நாள், அந்த மஹ்ஷர் என்பது ஒரே ஒரு நாள். ஆனால் இந்த உலகத்தினுடைய 50,000 வருடங்களுக்கு அந்த ஒரு நாள் சமனானது. 50,000 சனா, 50,000 வருடங்களுக்கு அந்த ஒரு நாள் சமமானது. அந்த ஒரு நாள் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வினுடைய சன்னிசானத்துக்கு முன்னால் நாம் என்ன செய்வோம், நின்று கொண்டிருப்போம். அல்லாஹு தஆலா விசாரிப்பான். இப்படியான நிகழ்வெல்லாம் என்ன செய்யும், நடைபெறும். அதன் பின்னர் இறுதியாக சிராத் என்கிற அந்த பாலம் வழுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். காவிர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹை மறந்து வாழ்ந்தவர்கள், பாவங்களிலே மூழ்கியவர்கள், அந்த பாலத்திலே சறுக்கி விழுவார்கள், அது நரகமாக இருக்கும். அந்த பாலத்திலே விட்டும் தப்பியவர்கள் சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்ற ஒரு பரவலான நம்பிக்கை மறுமை குறித்து என்ன செய்கிறது, முஸ்லிம்களாக எங்களிடம் இருக்கிறது. சில மதத்தவரிடம் மறுமை சம்பந்தமான அறிவு இருக்கு, சுவர்க்கம்னு சொல்லுவாங்க, நரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ டீட்டெயிலான அறிவு அவங்ககிட்ட என்ன இல்லை. முஸ்லிம்கள் இருக்கின்ற நம்பிக்கை போன்று ஏனைய மதத்தவர்களிடம் எவ்வளோ விரிவான டீட்டெயிலான ஒரு அறிவு, ஒரு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் தலைப்புக்குள்ளே வரும், சுவனத்தை அடைவதற்கான வழிகள். அன்பிற்குரிய சகோதரிகளே, சுவனத்தை மையப்படுத்தி மக்கள் 4 விதமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஒன்று, அவர்களுக்கு சுவனம் ஹராம், அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளே என்ன செய்யலாது, போக இயலாது. அறவே அவர்களால் என்ன செய்ய முடியாது, சுவனத்தினுள் செல்ல முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் இணை வைப்பை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். வேற பாவங்களை அவன் நாடிய மக்களுக்கு என்ன செய்வான், மன்னிப்பான். சில டைமில் தண்டிச்சு போட்டு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் ஒருவர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ரப்புக்கு இணை வைத்தால் அவரை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே முஷ்ரிக்குகளாக வாழ்கிறார்களோ, அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களால் சுவனத்தினுள் நுழைய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்கிறாரோ சுவனத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன்னார், அவர்கள் தங்குமிடம் நரகமாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த இடத்துல முஷ்ரிக் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்கில் ஒரு சாரார் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன் யார் என அவர்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். லா யகூலுன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். வல இன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா. வானத்திலிருந்து மலையை பொழியச் செய்து இறந்ததன் பின்னர் இந்த பூமியை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டு பாருங்கள். லா யகூலுன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஏன், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். லா யகூலுன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்போ முஷ்ரிக்கள் அல்லாஹ் என்ன செய்திருந்தார்கள், நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் மலையை பொழிய செய்கிறான். ஒரு பகுதியில் தௌஹீதை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், ஏற்றிருந்தார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளில் என்ன செய்தார்கள், அல்லாஹோட லாத்து உஸ்ஸா மனாத்தில் என்ன செய்தார்கள், இணைத்து கொண்டார்கள். லாத்து உஸ்ஸா மனாத்திடம் அவர்கள் டைரக்டாக கடவுள்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடம் எங்களுக்காக சிபாரிசு செய்வார். எனவே அவர்களிடம் எங்களுடைய தேவையை கேட்டால் அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவைகளை கொண்டு போய் அதற்கான தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்று நம்பினார்கள். இவர்கள் அல்லாஹ் யார் என்று சொல்கிறான், குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே காஃபிர்களே என்று அழையுங்கள், காஃபிர்கள் என்று சொல்கிறான். அப்போ அன்பிற்குரிய சகோதரிகளே, வெறுமனே பேரளவில் முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்துவிட முடியாது, முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இணை வைப்பு கலந்துவிடக்கூடாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம்,
மக்பராக்களிடம் கபர்களிடம் சென்று தங்களுடைய தேவையை கேட்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். கபர்களுக்காக வேண்டி தங்களுடைய தலையை சாய்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் தெளிவாக அந்த காலத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹு தஆலா யாரை முஷ்ரிக்கு யாரை காஃபிர் என்று சொல்கிறானோ அவர்கள் போன்ற இவர்களும் என்ன செய்கிறார்கள், செயற்படுகிறார்கள். அப்ப இப்படியான காரியங்கள் ஒரு பொழுதும் எங்களை சுவர்க்கத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு போகாது. மாற்றமாக சுவர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும். இப்படியானவர்கள் ஒரு பொழுதுமே சுவனத்தில் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் கட்டத்தினர் அவர்கள் டிரெக்டாக சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். சுவர்க்கத்தை கொண்டு 4 பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கிறோம். முதலாவது, யாருமே இப்படியானவர்கள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். அப்படியானவர்கள் இணை வைப்பு குஃபரோடு என்ன செய்யப்பட்டவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள். இரண்டாவது சாரார் ஸ்டார்ட்ல என்ன செய்ய மாட்டார்கள், சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். இந்த உலகத்தில் செய்த பாவங்களுக்கான தண்டனையை நரகிலே அனுபவித்து விட்டு திரும்ப என்ன செய்வார்கள், சுவர்க்கத்துக்கு போவார்கள். ஆனால் அது ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய பூரண வெற்றியாக இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல் குர்ஆனிலே, ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னா, நரகை விட்டும் பாதுகாப்பு பெற்று யார் சுவர்க்கத்தில் நுழைகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் யார், வெற்றியாளர். அவர் முஃமினுடைய உண்மையான வெற்றி நரகை விட்டும் பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தில் என்ன செய்ய நுழையக்கூடியதாக இருக்க வேண்டும். நரகத்தின் பக்கமும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு முஃமினுடைய வெற்றியாக இருக்க முடியும். அன்பிற்குரிய சகோதரிகளே, சில பாவங்கள், அந்த பாவங்கள் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்கும், தடையாக இருக்கும். ஃபெஸ்ட்டுக்கு டிரெக்டாக சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்கும், தடையாக இருக்கும். அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை நரகிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய பின்னர் தான் என்ன செய்வான், சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படியான சில பாவங்களை நாங்கள் தவிர்ந்து வாழ்வது நாங்கள் சுவனத்துக்கு செல்வதற்கான என்ன வழிகள். அப்படியான பாவங்களை தவிர்ந்து, அதை தவிர்த்து சிறிய சிறிய பாவங்கள் இருக்கிறது, அதை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடுவான், மன்னிச்சிடுவான். நாங்கள் அன்றாடம் சொல்லக்கூடிய 5 தொழுகைகளை அதை என்ன செஞ்சுட்டோம், மன்னிக்க வச்சிடும். அதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய உது என்ன செஞ்சிடும், அந்த பாவங்களை மன்னிக்க காரணமாக அமையும். அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த அதோட கடல் நுரையளவு எங்களுடைய பாவங்கள் சிறிய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், அதை க்ளீன் பண்ணிடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ சிறிய சிறிய பாவங்கள் எங்களுக்கு அன்றாடம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்பட்டு கொண்டே போகும். இதற்கு அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செய்ய மாட்டான், நரகில போட்டு தண்டிக்க மாட்டான். ஆனால் டிரெக்டாக சுவர்க்கத்தினுள் நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்று விட்டால் நாங்கள் தௌபா செய்யாமல் மரணித்து விடவே கூடாது. தௌபா செய்யாமல், இதங்களுடைய முயற்சி தௌபா, அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் பெரிய பாவங்களில் சிலவைகளை செய்துவிட்டால் நிச்சயம் தௌபா செய்யாமல் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, மரணித்து விட கூடாது. அப்படியான சில விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, முஸ்னத் அஹமத் 22369 இலக்கத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஃபாரக ரூஹு அல் ஜஸத வ ஹுவ பரீஉம் மின் ஸலாத், எவருடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டும் 3 விடயங்களை விட்டும் நீங்கிய நிலையில் பிரிந்து செல்கிறதோ, நாங்கள் மரணிக்கின்ற பொழுது எங்களிடம் 3 விஷயம் இல்லை, இந்த 3 பாவங்களை நாங்கள் என்ன செய்யலை, ஈடுபடலை. அப்படி ஈடுபட்டிருந்தாலும் ஏதோ அல்லாஹ்ட்ட மன்றாடி என்ன செஞ்சிட்டோம், தௌபா செய்துட்டோம். அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாண்டா ஓகே, இல்லை என்றால் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், தண்டனை அனுபவிக்க வேண்டித்தான் வரும். அப்போ 3 விடயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறாத நிலையில் எவருடைய உள்ளத்தை விட்டும் அந்த ரூஹ் வெளியேறுகிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் என்ன செய்து விடுவார், நுழைந்து விடுவார். அதில் முதலாவது அல் கிபிர், பெருமை. ஒரு காலமும் எங்களுடைய உடத்தில் என்ன செய்யக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஒரு கடுகளவும் என்ன செய்யக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான பண்பு. அல் முத்தகப்பிர், அல்லாஹ் தான் யார், பெருமைக்கு தகுதியானவன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் குறைபாடுடன் உள்ளவர்கள். எங்களோட பொருளாதாரம் இருக்கலாம், நாங்கள் பட்டம் பதவிகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், எதுவும் எங்களிடம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் குறைபாடு உள்ளவர்கள். எனவே குறைபாடு உள்ளவர்கள் பெருமைக்கு ஒரு பொழுதும் என்ன மாட்டார்கள், தகுதியானவர்களாக ஆக மாட்டார்கள். நிறைவான ரப்பு மாத்திரம்தான் அல் முத்தகப்பிர், பெருமைக்கு யாரு, சொந்தக்காரர் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்கின்ற பாவம் முதலாக வானுலகத்தில் வச்சு என்ன செய்தது, நடைபெற்றது இப்லீஸின் மூலமாக. அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தான்,
படைத்து விட்டு வானவர்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான், நீங்கள் என்ன செய்யுங்கள், சிரமணியுங்கள். எல்லா வானவர்களும் சிரமணிந்தார்கள், இல்லா இப்லீஸ், பெருமை தவிர. இஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், பெருமை அடித்தான், மறுப்பாளர்களிடம் என்ன செய்து விட்டான், ஆகிவிட்டான். அல்லாஹ் கேட்டான், யா இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை, என்னுடைய 2 கரங்களாலும் படைத்த ஆதமுக்கு சுஜூதி செய்வதற்கு உன்னை தடுத்தது எது? அஸ்தக்பர்த, நீ பெருமை அடித்து விட்டாயா? அம் குந்த மினல் ஆலின், அல்லது எல்லை மீறிய உயர்வானவர்களை நீ மாறிவிட்டாயா? அப்பொழுது இப்லீஸ் சொன்னான், கால அன கைரும் மின், நான் அவரை விட மிகச் சிறப்புக்குரியவன். இப்லீஸ் சொன்னா, நான் ஆதமை விட மிகச் சிறப்புக்குரியவன். ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவர் என்னை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், எனவே நான் ஆதமை விட சிறப்புக்குரியவன் என்று என்ன செய்தான், பெருமை அடித்தான். அல்லாஹு தஆலா தூக்கி வீசினான். அல்லாஹு தஆலா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரஜீம் என்றால் என்ன, எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். அல்லாஹு தஆலா வானுலகத்திலிருந்து ஷைத்தானை தூக்கி வீசினான், பெருமை அடித்த காரணத்தினால். அல்லாஹ்வினுடைய பெருமை அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயற்படுவதற்கு காரணமாக என்ன செய்தது, அமைந்தது. ஒரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும். எனக்கு என்னுடைய பொருளாதாரம் எனக்கு ஏற்படுத்துகின்ற பெருமை, நான் படித்த பட்டம் பதவி எனக்கு ஏற்படுத்தக்கூடிய பெருமை, என்னை விட சமூகத்தில் அந்தஸ்து குறைந்தவனுக்கு சலாம் சொல்வதை விட்டு என்ன செய்கிறது, தடுக்கிறது. என்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் என்னை விட ஏழ்மையான ஒரு மனிதனுக்கு இந்த சமூகத்தில் என்ன செய்கிறது, சலாம் சொல்வதற்கு தடுக்கிறது. இப்லீஸிடம் இருந்த அந்த பெருமை அல்லாஹ்வினுடைய கட்டளையாகிய நபி ஆதமுக்கு சிரமணிவதை விட்டு என்ன செய்தது, தடுத்தது. அல்லாஹு தாலா தூக்கி வீசினான். அல்லாஹு தாலா இப்லீஸை என்ன செய்தான், தூக்கி வீசினான் என்று அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரிகளே, பெருமை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது. அது கடுகளவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த பெருமை நாங்கள் டைரக்டாக சுவர்க்கத்தினுள் நுழைவதை விட்டும் தடுக்கும் என்பதை சகோதரிகளே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தைன், கடன். நாங்கள் மரணிக்கின்ற பொழுது ஒரு பொழுதும் எங்களுக்கு கடன் இருந்து விடக்கூடாது, கடனாளிகளாக நாங்கள் மரணிக்கக்கூடாது. அதனால்தான் எங்களுக்கு நிர்பந்தமான கட்டத்திலே தவிர நாங்கள் பிறரிடம் ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கிவிட கூடாது. ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டி இன்று எத்தனையோ பேர்கள் லட்சக்கணக்கில் கடன் வாங்க, ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கக்கூடிய நிலையை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். நாங்கள் டைரக்டாக சுவர்க்கத்துக்கு போவதற்கு அந்த கடன் என்னையாக இருக்கும், தடையாக இருந்து கொண்டிருக்கும். எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எங்களுடைய அனந்தரக்காரர்கள் அந்த கடனை கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். எங்கிட்ட கொடுக்கறதுக்கு பொருளாதாரமும் இருக்கல, எங்களுடைய அனந்தரக்காரர்களும் செல்வந்தர்களாக இருக்கல. அப்படி செல்வந்தர்களாக இருந்தும் என்ற புருஷன் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்யல, அந்த கடனை கொடுக்கலண்டா டைரக்டாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக என்ன செய்யும், அந்த கடன் இருந்து விடும் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைகள் அவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்தால் முதலாவதாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அலைஹி தைனுன், அந்த மையத்தின் மீது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம், கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் தொழுகையை நடாத்துவதை விட்டும் விட்டவாகி விடுவார்கள். உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்கள், தொழுகை நடாத்துங்கள் என்று சொல்லுவார்கள். யாராவது அந்த கடனை பொறுப்படுத்தி விட்டால், அல்லாஹ்வின் தூதரே நான் அந்த கடனை நிறைவேற்றுகிறேன் என்று யாராவது பொறுப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுகையை நடாத்துவார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, எந்த அளவுக்கு இந்த கடன் பாரதூரமான ஒரு விடயம் என்றால், ஒருவர் யுத்தத்துக்காக வேண்டி செல்கிறார், சென்று தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார், தன்னுடைய உயிரை என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஜிஹாத் என்பது வணக்க வழிபாடுகளிலே மிக பெரும் என்ன அந்தஸ்தை கொண்டது. அப்போ என்ன செய்கிறார், யுத்த காலத்திலே மரணித்து விடுகிறார், ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். ஆனால் இவரிடம் கடன் இருந்தால் இவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யும், அது தடையாக இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரைத்த இன் குத்தில்து ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வினுடைய பாதையிலே நான் போரிட்டு மரணித்து விட்டால் அய்யுகஃபிருல்லாஹு அன்னி ஹதாயாய, என்னுடைய சகல பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவானா
அப்படின்னு அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஆம் என்ன செய்து விடுவான், மன்னித்து விடுவான். உடனே நபி அவர்களுக்கு என்ன செய்கிறது, வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். உடனே அந்த மனிதன் சென்ற மனிதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், மீண்டும் அழைக்கிறார்கள். என்ன விஷயம் நீ கேட்டாய்? அல்லாஹ்வின் தூதரே, நான் பொறுமையாக நன்மை எதிர்பார்த்தவனாக எதிரிகளை முன்னோக்கி எதிரிகளை விட்டும் விரண்டோடாமல் நேராக நின்று அல்லாஹ்வினுடைய கலிமா இந்த மார்க்கம் உயர வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் ஷஹீதாக்கப்பட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னிப்பானான்னு கேட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், இல்லத்தைன, கடனை தவிர. கடன் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். இவ்வாறு தான் தற்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிச்சா ஓகே, கடன் கொடுத்தவர் மன்னித்தால் அந்த கடன் ஒருவர் என்ன செய்கிறார், பொறுப்படுத்தி. ஏன்னா இது ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஹுக்கூக்குல்லான்னா அல்லாஹ்க்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள், நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ அல்லாஹ்வை தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி கற்பது, இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ்வோட என்ன தொடர்பட்டு. இதில் ஏதாவது நாங்கள் குறைபாடு வைத்தால் மனுஷனின் அடிப்படையில் சில பொழுதில் தூக்கம் ஏது சுபோதோலாமல் என்ன செஞ்சிருவோம், தூங்கிடுவோம். அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்த போவோம், காய்ச்சிக்கிரிப்போம், சேத்தானங்களை வழி எடுத்து என்ன செஞ்சிருவோம், தொழாமல் என்ன செஞ்சிருவோம், ஆயிடுவோம். இதில் அல்லாஹ் நினைச்சு என்ன செஞ்சிருவான், மன்னிச்சுடுவான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அடியார்களோடு உள்ள விஷயம். ஒரு அடியானுக்கு நாம் ஏசிருப்போம், ஒரு அடியானுக்கு துன்புறுத்திருப்போம், ஒரு அடியானுக்கு அடித்திருப்போம், ஒரு அடியானுடைய பொருளாதாரத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் பலாத்காரமாக என்ன செய்திருப்போம், எடுத்திருப்போம், திருடி இருப்போம், அபகரிச்சிருப்போம். இதையெல்லாம் குறித்த அடியான் மன்னிக்காமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். குறித்த அடியான் மன்னிக்காமல் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். அப்படியான ஒரு விஷயம் தான் கடன். கடன் என்பது இன்னொருவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாதாரம். நாளை மறுமை நாளிலே இவர் எனக்கு பொருளாதாரம் தர வேண்டும் என்ன செய்வான், அந்த அடியான் வந்து நிற்பான். அப்போ நம்மகிட்ட இருக்குமா, தீனார் இருக்குமா, திர்ஹம் இருக்குமா? ரசூலுல்லாஹ் பல இடங்களில் சொன்னார்கள், எந்த தீனார் எந்த திர்ஹம் எந்த பிரயோசனம் என்ன செய்யாது, அளிக்காது. உங்களுடைய அமல்ல இருந்து என்ன செய்யப்படும், எடுத்து கொடுக்கப்படும். அமல் இப்படி பல பேர் என்ன செய்வாங்க, வந்து குறித்த நபர் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அவர் நல்லமல் மலை குவியல் போன்று என்ன செய்வார், நல்லமலோடு வந்திருப்பார். தொழுகை, ஜக்காத்து, நோம்பு இப்படி அவர் செய்த நல்லமல் அனைத்தையுமே கொண்டு வந்து சுவனத்துக்கு தகுதியானவர் அவர் என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பார். ஆனால் இப்படியாக அடியார்களுக்கு செய்த குறைபாடுகளின் காரணத்தினால அந்த நன்மையெல்லாம் என்ன செய்வான், அல்லாஹ் எடுத்து கொடுத்துருவான். இப்போ கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாமல் இருக்கும், ஆனால் கம்ப்ளைண்ட் என்ன செய்யும், இன்னும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ கம்ப்ளைண்ட் பண்றவர்களுடைய பாவங்கள் எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், இவர் மீது சுமத்தாட்டுவார். சுவனத்துக்கு தகுதியானவர் வந்தவர் நரகத்துக்கு என்ன செய்வார், போவார். இவரை அல் முஃப்லிஸ், திவாலாகியவர், பங்கரோத்துக்காரர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அடியார்களுடைய ஹுக்கூக்குகளில், அவங்களோட உரிமைகளில் மிக கவனமாக நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியில் சொல்லப்படக்கூடிய மூணாவது விடயம் அல் குலூல். குலூல் என்றால் மோசடி. இந்த மோசடி கனிமத் பொருட்களோடு என்ன செய்யப்படுது, சம்பந்தப்படுது. யுத்த காலம் இல்லை தானே, யுத்த காலத்தில் தான் கனிமத் பொருட்கள் என்ன செய்யப்படும், பங்கிடப்படும். கனிமத் பொருட்கள் அப்படியே வந்து குவிக்கப்பட்டிருக்கும். இதில் யார அனுமதியும் இல்லாமல் யாராவது அதிலிருந்து சில பொருட்களை எடுத்து விட்டால், அந்த யுத்தத்துக்குன்னு ஒரு தலைவர் என்ன செஞ்சிருப்பார், நிர்ணயிக்கப்பட்டிருப்பார். அவர் அந்த கனிமத் பொருட்களை என்ன செய்வார், பங்கிட்டு கொடுப்பார். அங்கே யாருடைய அனுமதியும் இல்லாமல் கனிமத் பொருட்கள்ல இருந்து யுத்தத்தில் ஈடுபட்ட ஒருவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டால் இது அவர் சொர்க்கத்து போகிறதுக்கும் என்ன செய்யும், தடுக்கும். அப்போ இந்த காலத்தில் அது என்ன இல்லை, உகுலூல் என்பது யுத்தம் இல்லை, கனிமத் பொருட்கள் என்ன இல்லைங்கிற அடிப்படையில் தொடர்பாக நாங்கள் டீப்பாக என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவை. அப்போ இந்த மூணு விஷயங்களும் யார் இந்த உலகத்தில் அவருடைய உடலை விட்டு அந்த ரூஹ் பிரியும் போது நீங்கியவராக இருக்கிறார்களோ அவர் என்ன செய்வார், சுவர்க்கத்தில் நுழைவார். அப்போ இது சுவனத்துக்கு செல்வதற்கு நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய என்ன வழிகள், சுவனத்துக்கு செல்வதற்கு நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய, அதாவது அந்த அப்படி இதில் நாங்கள் மேற்கொள்ள முடிச்சுன்னா நரகத்துக்கு என்ன செய்யணும், போக வேண்டிய நிலை ஏற்படும். சுவனத்துக்கு செல்றேன்னா சில விஷயங்களை செய்ய வேண்டி வரும், சில விஷயங்கள் செய்யாமல் என்ன செய்யணும், விடணும். இவைகள் செய்யாமல் விட வேண்டிய என்ன, தவிர்த்து நடக்க வேண்டிய விடயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை, சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள், மன்னானுன், தர்மம் செய்வார், செஞ்சு விட்டு அதை என்ன செய்வார், சொல்லி காட்டுவார். இதை மன்னான்னு சொல்ற. தர்மம் செய்து விட்டு சொல்லி காட்டக்கூடியவர் சொர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டார், நுழைய மாட்டார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய தர்மங்களுடைய கூலிகளை நீங்கள் இழந்து விடாதீர்கள்.
நாங்கள் தர்மம் செஞ்சிட்டோமா அது மறைவா அப்படின்னு செஞ்சிடணும் விட்டணும். இப்போ நம்ம வீட்டை வந்து நாம் அவர் கேட்டு வந்தார், நாம் இப்படி கொடுத்தோம்னு என்ன செய்கிறேன், பெருமையாக அதை என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுறேன். இதே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வன்மையாக கண்டிக்கிறான் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 3 நபர்களோடு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்த மாட்டான். இப்படி 3 சொல்லி கிட்டத்தட்ட 18-19 விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அதில் 3 பேர் யாருன்னு சொன்னால், அல் முஸ்பிலு கரண்டைக்கால் இழுபட ஆடை அணிந்த ஆண். பெண்கள் கட்டாயம் என்ன செய்யணும், காலை மறைக்கிறவர்களான ஆடை அணியணும். முஸ்பில்னு சொன்னால் கரண்டைக்கால் வலிய ஆடை அணிந்த ஆண். 2வது அல்லாஹ் சொல்கிறார் மன்னான், கொடுத்த தர்மத்தை என்ன செய்கிறவர் சொல்லி காட்டுபவர். 3வது அல்லாஹ் சொல்கிறார்கள் பொய்ச்சத்தியம் செய்து தன்னுடைய பொருளாதாரங்களை என்ன செய்பவர், விற்பனை செய்வர். இவரையும் அல்லாஹ் தஆலா நாளையில் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், அவரோட பேச மாட்டான், அவருடைய பாவங்களை என்ன செய்ய மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். எனவே சகோதரிகளே, நாங்கள் உதவி செய்தால் அதை சொல்லி காட்டக்கூடியவர்களாக ஒரு பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது எங்களுடைய தர்மங்களை என்ன செய்து விடும், அழித்து விடும். அதே நேரத்தில் டைரெக்டாக நாங்கள் சூனத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்கும், தடையாக அது அமையப்பெறும். 2வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஆக்குன், தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்தியவர். இது மிக பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பெற்றோர்கள் நோகுகின்ற அமைப்பில் நாங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, நடந்து விடக்கூடாது. உலக விஷயத்தில் அவங்க சில டைமில் அறிவில்லாமல் சில பேசுவாங்க, அவங்க யோசிக்காமல் சில பேசுவாங்க. மாறி நாங்கள் எடுப்பில் அவர்களுக்கு ஏசுகின்ற விதமாக என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் பதில் சொல்லக்கூடாது. அவர்களுடைய உள்ளங்கள் நோகின்ற அமைப்பில் நாங்கள் நடந்து கொள்ளவே கூடாது. மார்க்கத்துக்கு முரணாக நடக்க கட்டளை எடுக்கிறார்கள், நடக்குமாறு சொல்லுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும், பெற்றோருக்கு முரணாக தான் என்ன செய்யணும், நடக்கணும். அதை தாண்டி உலக விஷயங்களில் நாங்கள் போட்டு பொறுத்து போகணும். எங்கள் பெற்றோர்கள் வயசாலி ஆகிவிட்டால் அவங்க சிறிய பிள்ளைகளை போல அவங்க அப்படி இப்படின்னு என்ன செய்வார்கள், கரைச்சல் தாரமாய் தான் எங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளோ கரைச்சல்களையும் சிக்கல்களையும் நாம் என்ன செஞ்சிருப்போம், கொடுத்திருப்போம். அப்போ எல்லாம் என்ற பிள்ளை தான் என்ன செய்தார்கள், வைத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று தான் நாங்களும் எங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்து கொள்ள வேண்டும், பிற்காலங்களில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னா, சுவனத்துக்கு எங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்கள் என்ன அல்லாஹ்வின் தூதரே. இது பல அறிவிப்புகள் வருது. ஒன்று அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படுகிறது, இஸ்லாத்திலே சிறந்த அமல்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படுது, சுவர்க்கத்துக்கு எங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. ஒரே பதில் தான் அந்த 3க்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா மவாகித்திஹா, உரிய நேரத்தில் என்ன செய்யணும், தொழணும். ஆனால் பெண்கள் வந்து இதில் மிகவும் பொடுபோக்கு. எப்படின்னா மக்ரிப் தொழு எப்படி தொழுவாங்கன்னு சொன்னால், இஷாக்கு அண்ணனை பாங்கி சில இருக்கக்குள்ள என்ன செய்வார்கள், தொழுவார்கள். தொழுது விட்டு இஷாவை அப்படியே என்ன செய்வார்கள், கையோட தொழுவார்கள். துஹரை எங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடு போட்டு அழகா 3:45 பாங்குன்னா ஒரு 3:30 என்ன செய்வார்கள், துஹரை தொழுட்டு அப்படியே முசல்லால் அறிவார்கள், அசருக்கு பாங்குச்சுன்னு தொழுவார்கள். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். தொழுகை உரிய நேரத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், தொழப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கம். அந்த உரிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும், தொழணும். எனவே அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு எங்களை மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல் உரிய நேரத்தில் என்ன செய்வது, தொழுவது. பின்பு என்ன அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. இப்போ பெற்றோருக்கு உபகாரம் செய்வது எங்களை சுவர்க்கத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போகும். அதே மாறி பார்த்தா பெற்றோருக்கு நோவினை செய்வது சுவர்க்கத்துக்கு நாங்கள் செல்வதற்கு என்ன இருக்கும், தடையாக இருக்கும். 3வது அல்லாஹ்வின் சொன்னார்கள் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள் பெரும்பாவங்களில் மிக பெரும்பாவங்கள் குறித்து உங்களுக்கு சொல்லட்டுமா. பெரும்பாவம்னு ஒன்று இருக்கி, இதில் மிக பெரும்பாவம் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை சொல்லித்தாருங்க. முதலாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு என்ன செய்வது, இணை வைப்பது. இதுதான் டொப் லெவல் பாவம். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு காலம் மீது மன்னிக்க மாட்டான். 2வது அல்லாஹ்வின் தூதர் சொன்னது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, பெற்றோருக்கு உபத்திரம் செய்வது, அவர்களுடைய உள்ளம் நோகும்படி நடப்பது. இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னால் அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும், சிந்தித்து பாருங்கள். உள்ளம் நோகிற அமைப்பில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் பெற்றோர்களை அடிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டை விட்டு விரசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்தா மாஷா அல்லாஹ் அப்படி சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் வீதி ஓரங்கள் என்ன செய்கிறார்கள்,
ஹதியா கட்டி தெரியக்கூடிய நிலைமைகளை நாங்கள் எத்தனையோ பிள்ளைகள் நிலைமையில பார்க்கணும். சில இடங்களில் முதியோர் இல்லத்தில் என்ன செய்கிறார்கள், கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அவர் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது மிக பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பொய்ச்சத்தியம் செய்வது, இதுவும் என்ன மிக பெரும் பாவங்களில் உள்ளது. அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல அல்லாஹு தஆலா யாரை வச்சிருக்கான், பெற்றோர்களை வச்சிருக்கானுங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு அடுத்தது யாரு, பெற்றோர் தான் என்கிற இடத்துல அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், பெற்றோர்களை வைத்திருக்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பாக எழுதிவிட்டான். அதே நேரத்தில் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், தீர்ப்பாக எழுதியிருக்கிறான். இம்மா யபுலுகன்ன ஐந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோரில் ஒருவர் அல்லது இரண்டு பேருமே முதிர்ச்சி அடைந்து உங்களிடம் இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அதை ரெஜெக்ட் பண்ணுறது. பெற்றோர் ஒரு விஷயத்தைச்சுன்னா சி அப்படின்னு என்ன செய்யற, அதை ரெஜெக்ட் பண்ணுறது. அப்படி கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நடக்காதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அந்த ரெண்டு பேரையும் விரட்டாதீர்கள். வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, அழகான முறையில் அவர்களுடன் என்ன செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள். வஹ்ஃபில்லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மா, இரக்கம் என்கின்ற இறக்கையை அவர்களுக்கு அவனை தாழ்த்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வக்குர் ரப்பிர்ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு அவனுக்கு பிரார்த்தியுங்கள். கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறியவனாக இருக்கின்ற பொழுது என்னை எவ்வாறு அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள், அவர்களுக்கு ரஹ்மத் செய் ரப்பேன் என்ன செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரிகளே, மூணாவது விஷயம், மூணாவதால் போதையில் நிலைத்திருப்பவர், அது பெண்களுக்கு பெரும்பாலும் என்ன சம்பந்தம் இல்லாத விஷயம், போதையிலே நிலைத்திருப்பவர். ஆனால் இன்று போதை என்றால் நாங்கள் நினைத்து விடக்கூடாது, சாராயம் பியர் இதில் தான் போதை நினைச்சிருப்பார். இன்றைக்கு போதை பல வடிவங்கள் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு, ஐஸ் வந்திருக்கு, டெப்லெட் வந்திருக்கு, இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. எத்தனையோ ஒரு ஊரில் எத்தனையோ முஸ்லீம் சகோதரிகள் வந்து கிட்டத்தட்ட 15 சகோதரிகளுக்கு மேலே இந்த ஐஸுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, எடிட் ஆகி நாக்கிலிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இன்று ஐஸ் என்பது இந்த போதை வஸ்துக்களிலே மிக மோசமான ஒரு விஷயம். யாராவது ஒரு ஆள் ஒரு தரம் அதை உபயோகித்து விட்டால் அவர் என்னதான் அதிலிருந்து மீள வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த ஐஸ் என்ன செய்யாதான், மீள விடாதான். சிலாக்கள் சொல்லுகிறார்கள் எப்படின்னா, நாங்கள் மௌலவி இப்படி பாவனையில் உள்ளாக்களை கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறோம், ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். ட்ரீட்மெண்ட் செஞ்சு இவங்களுக்கு அந்த பாவனைக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த பாவனையில் விட்டும் நீங்கக்கூடிய அமைப்பில் அவங்கள நாங்கள் என்ன செய்கிறோம், ரெடி பண்ணி மீண்டும் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சமூகத்தில் ஒன்று வந்து விடுறோம். ஆனால் இவங்க யார்ட்டையெல்லாம் ஐஸ் வாங்கினாலும் அந்த வியாபாரம் எழுதிப்பாங்கன்னு அவன் என்ன செய்கிறான்டா, ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக ஐஸில் 5 கிராம் 10 கிராம் தான் அதை என்ன செய்கிறான், யூஸ் பண்ணுறதான், அதை கொண்டு வந்து வீட்டை என்ன செய்கிறான், போட்டுட்டு போகிறான். இதை கண்ட உடனே அவனுக்கு என்ன செய்யணும், பாவிக்கணும் போல் மாறுது. திருப்பி என்ன செய்கிறான், அந்த ஐஸுக்கு எடிட் ஆகிறான். அந்தளவு பாரதூரமான ஒரு போதைப் பொருள் ஐஸ் சமூகத்தில். எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய கணவன்மார்களை அல்லாஹு தஆலா என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். அதில் இறங்கினா நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் களவெடுக்க வேண்டி வரும், கொலை செய்ய வேண்டி வரும். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ சமூகத்தில் பிரச்சனைகளை நியூஸ்களில் வாசிக்கும். போதை பாவனைக்காக வேண்டி பணம் தராத காரணத்தினால் பெற்றோரை கொலை செய்த மகன் வாசிக்கும். திருட வேண்டி வரும். என்ன பாவமெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கோ காசுக்காக வேண்டி அவ்வளோத்தையும் என்ன செய்ய வேண்டி வரும், செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த போதை தள்ளும். எனவே யார் போதையிலே மூழ்கி இருக்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு என்ன செய்ய முடியாது, நிரந்தரம் டிரெக்டாக நுழைய முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இரண்டாவது ஷாரார். அதாவது டிரெக்டாக என்ன செய்யல, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போய் அவங்க செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்து விட்டு மீண்டும் என்ன செய்பவர்கள், சொர்க்கத்துக்கு வாராக்கள். மூணாவது ஷாரார் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு விசாரணையே கிடையாது. நாளைக்கு மஹ்ஷர் அல்லாஹ் விசாரிப்பான் தானே, அந்த விசாரணையே கிடையாது. நாளைக்கு அல்லாஹ்வினுடைய மஹ்ஷருடைய அந்த விசாரணை 3 கட்டமாக இருக்கும். ஒரு சாரர் எப்படி அல்லாஹ் விசாரிப்பான்டா, எல்லாரும் நிற்பாங்க. எப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்வான், விசாரிப்பான். ஒரு ஆளை கூப்பிடுவான், நீ என்ன பாவத்தை செஞ்சியா, என்ன பாவத்தை செஞ்சியா, இப்போ இப்படி நடந்தியா, இப்படி மனைவிக்கு துரோகம் செஞ்சியா, கணவனுக்கு துரோகம் செஞ்சியா, இவனோட தொடர்பாக இருந்தியா, அவளோட தொடர்பாக இருந்தியா, இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். இதை கணவனை விசாரிக்கும் பொழுது மனைவி என்ன செய்வா, பார்த்துக்கிறீப்பா,
பிள்ளைகள் பார்த்துக்கிருப்பாங்க, பெற்றோர் பார்த்துக்கிருப்பாங்க, மனைவி விசாரிக்கின்ற போது கணவன் பார்த்துக்கிருப்பான், பிள்ளைகள் பார்த்துக்கிருப்பாங்க, பெற்றோர் பார்த்துருப்பாங்க, சகோதரி என்ன செய்வான் பார்த்துக்கிருப்பாங்க. இப்படி எல்லோரும் முன்னிலையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் விசாரிப்பான். கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளும் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ன செய்யும் தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே நேரத்தில் சொல்லப்படக்கூடிய பதிலும் அங்கே எல்லோருக்கும் என்ன செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும். இது ஒரு சாராரை அல்லாஹு தஆலா இப்படி விசாரிப்பான். இன்னொரு சாரார் இருக்காங்க, அல்லாஹு தஆலா கண்ணியமான முறையில் அவர்களை அழைப்பான். அழைத்து அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் திரையை போடுவான். இங்கே பேசுகிற விஷயம் ரகசியம், யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. அவர்கள் யார் என்றால், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யார் பிறருடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் பிறருடைய குறைகளை வேறாக்களுடைய ஷாபனாம எனக்கு ஒன்றரை பேரை பற்றி இப்படி இப்படின்னு எனக்கு தெரியும், இதை நான் யார்ட்டையும் என்ன செய்யலை ஷாபனலை. அப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய குறைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலையும் மறைப்பான், மறுமையிலையும் மறைப்பான். மறுமையில மறைக்கிறது என்பது அந்த விசாரணை. அல்லாஹு தஆலா என்ன செய்வான் திரையை போட்டு ரகசியமாக என்ன செய்வான் விசாரிப்பான். என்ன பாவம் செஞ்சியா, என்ன பாவம் செஞ்சியா. இவர் நினைப்பாரு நம்ம அழிஞ்சு போகிறோம், அல்லாஹ் எல்லாத்தையும் ஆணி வேற அக்கு வேறா விசாரிக்கான், நம்ம அழிய போகிறோம் என்ன செய்வார் நினைப்பார். ஆனால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். இப்படி ஒரு விசாரணை இருக்கும். இன்னொன்று விசாரணையே இல்லை. விசாரணை இல்லைன்னு அவங்களுக்கு என்ன இல்லை வேதனை இல்லை, டைரக்டாக அவங்களுக்கு என்னதான் சுவர்க்கம்தான். அப்படியான மக்கள் 70,000 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மியாராஜிலே அல்லாஹ்வின் தூதருக்கு ஒவ்வொரு நபிமாருடைய சமுதாயம் என்ன செஞ்சிச்சு எடுத்து காட்டப்பட்டுச்சு. அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயம் என்ன செய்யப்பட்டுச்சு எடுத்து காட்டப்பட்டு, இதுதான் உங்களுடைய சமுதாயம் ஹாதிஹி உம்மத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அந்த என்னுடைய சமுதாயத்திலே 70,000 பேர் இருந்தார்கள், அவர்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை, அவங்க டைரக்டாக என்ன செய்கிறார்கள் சொர்க்கத்துக்கு போராக்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே போயிட்டாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு இடையில் இந்த 70,000 பேர் யார்? நாமளா இருக்குமா? இல்லை, நாம் இணை வைப்பில் எல்லாமே நெஞ்சிருக்கோம் இருந்திருக்கோம், நாம் என்ன செய்ய மாட்டோம் அந்த 70,000 இருக்க மாட்டோம். சஹாபாக்கள் நினைச்சாங்க, புறவை பார்த்தாங்க நம்மளோட பிள்ளைகளாக இருக்கலாம், ஏன்னா அவைய என்ன இஸ்லாத்தில் என்ன செஞ்சாக்கள் புறந்தாக்கள், நம்ம இஸ்லாத்துக்கு வந்தது பூரா கல்யாணம் முடிச்சு புறந்தாக்கள், இப்படின்னு பல கருத்துக்கள் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது போய்கிட்டே இருக்கு. இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இவங்க கடும் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அல்லாஹ்வின் கேட்க என்ன விஷயம் அப்படி பேசிக்கிறீங்க? இல்லை அல்லாஹ்வின் தூதரை இப்படி சொன்னீங்க, அது யாருன்னு சொல்லாமல் என்ன செஞ்சிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுமுல்லதீன லா யர்கூன், அவர்கள் ஓதி பார்க்குமாறு எஸ்தர்குன் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். இப்போ நம்மளுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால் சில துவாக்கள் இருக்கு, நாங்கள் என்ன செய்வோம் ஓதி சில சூறாக்கள் சில துவாக்கள் அவுதுபிக்கலை மாத்தில் தாமா மிங்குள்ள ஷைத்தம் அந்த கண்பர் அதெல்லாம் இருக்குதானே. அப்படி நடந்தால் என்ன செய்வோம் ஓதி கையில் ஊதி போட்டு என்ன செய்வோம் உடம்பெல்லாம் தடவும். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம். இதை போய் இன்னொரு ஆள்கிட்ட செய்யுமாறு என்ன செய்யறதில்ல கேட்கக்கூடாது. நாமளாக என்ன செய்யணும், நம்மளுக்கு தெரியாட்டி வேறு விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் ஓதி பார்த்தானா அந்த மூலையை ஓதி பார்த்தானும் மேலே கேட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த துவா, நம்மளுக்கு தெரியும் அந்த சூறா, நாம் ஓதினா கேட்காது, அந்த மூலையை ஓதினாருன்னு என்ன செய்யும் கேட்கும்னு என்ன செய்யற நம்பிக்கை போய் அவர்கிட்ட கேட்குற. இப்படி கேட்குறார்கள் அந்த 70,000 என்ன செய்ய மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள். வலா யததையரூன், அடுத்தது பறவைகளை வைத்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் குறி பார்க்க மாட்டார்கள். வலா யஸ்தக்வூன், அடுத்தது நெருப்பின் மூலமாக என்ன செய்ய மாட்டார்கள் மருந்து செய்ய மாட்டார்கள், சூட்டின் மூலமாக மருந்து செய்ய மாட்டார்கள். 4வது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இந்த உலகத்தில் அவருக்கு நல்லது நடக்கட்டும் கெட்டது நடக்கட்டும் அல்லாஹ்லே என்ன செய்வார்கள் பொறுப்பு வைத்து விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இது என்ன செய்யுது நடக்குது. சகல காரியங்களிலும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விடுவார்கள். 3 விஷயம் அவர்கிட்ட இருக்காது. பிறரிடம் போய் ஓதி 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 பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டாங்க, பறவைகளை வச்சு குறி பார்க்க மாட்டாங்க, சூட்டை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நெருப்பால் சூடுற அப்படி இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே அதில் என்ன செஞ்சு விடுவாங்கன்னா தவிர்த்து விடுவாங்க. அது ஏழுமா ஏலாதாங்கிறது என்ன அடுத்த கட்டம். இப்போ பிறர்கிட்ட போய் நம்ம ஓதி பார்க்குறது ஏழுமா ஏலாதாங்கிறது அடுத்த கட்டம். இப்படி செய்ய மாட்டாங்க, இப்படி செய்ய மாட்டார்கள். 4வது ஒரு விஷயம் செய்வாங்க, என்ன நடந்தாலும் அல்லாஹ்ல என்ன செய்வாங்க தவக்குல் வைப்பாங்க. இந்த 70,000 பேரும் இந்த 4 விஷயங்களில் 3 விஷயத்தை செய்யாதவர்களாகவும் ஒரு விஷயத்தை செய்பவர்களாகவும் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே உக்காஷா ரலியல்லாஹு எழும்பி யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அந்த 70,000 நானும் இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னார்கள் அந்த மின்ஹும்,
நீங்கள் அதில் இருக்கிறீங்க அப்படின்றாரு. இதை பார்த்து இன்னொரு சஹாபி என்ன செய்தார், எழும்பி யார சொல்லலாம் எனக்காக துஆ செய்யுங்கன்னாங்க. உக்காஷா உங்களை முந்தி விட்டார். ஒரு ஆளுக்கு தானே என்னுடைய பிரார்த்தனை, அந்த 70,000ல் ஒரு ஆளுக்கு தானே யார பிரார்த்தனை, என்னுடைய பிரார்த்தனை. இன்னும் சில செய்திகள் இடம்பெறுகிறது. அவைகள் சில பொழுதுகளிலே சஹீ போன்று விளங்குகிறது. சில அறிஞர்கள் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. இந்த 70,000ல் ஒவ்வொன்றுக்கும் 70,000 பேர் என்ன செய்வார்களா, இருப்பார்கள். இந்த மொத்தம் 70,000 இருக்கு தானே, இதில் ஒவ்வொன்றுலையும் என்ன செய்வார்கள், இன்னும் 70,000 பேர் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சில செய்திகள் இடம்பெறுகிறது. அல்லாஹு ஆலம். அவருடைய சஹீ தன்மை நம்ம தேடிய அமைப்பில் சில அறிஞர்கள் சஹீன்னு சொல்லியிருக்காங்க, சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க லைவ்னு சொல்கிற மாதிரி விளங்குகிறது. அல்லாஹு ஆலம். அப்போ இவங்க யார், எந்த கேள்வி கணக்கும் இல்லை, என்ன தண்டனையும் இல்லை, சொர்க்கத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். இன்னொரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள், ஆனால் தண்டனை இல்லாமல் என்ன செய்வார்கள், சொர்க்கத்துக்கு போவார்கள். அவர்கள்தான் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த அமல்களை செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ அந்த அமல்களில் ஈடுபடக்கூடிய மக்கள். அதே நேரத்தில் நம்ம மேலே சொன்ன விஷயங்களை நெஞ்சிப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில். அதாவது அந்த பாவங்களுக்கு அவனி நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சானே, அப்படியான பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த அமல்களை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிற அமல்களை என்ன செய்திருப்பார்கள், தங்களோட வாழ்க்கையில் செய்திருப்பார்கள். அதில் மிக முக்கியமான அமல் தொழுகை. தொழுகை இல்லைன்னா என்ன, அடுத்த கட்டம் சக்கர் தான். அடுத்த இடம் என்ன, சக்கர். அல்லாஹ் சொல்கிறார், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். முஸ்லீம்கள் கேட்பார்கள், முஸ்லீம்கள் நரகத்தில் இருப்பார்கள், சக்கருங்க நரகத்தில் நீங்கள் எப்படி வந்து, காலு லம்னக்கும் மினல் முஸல்லி, நாங்கள் என்ன செய்யலை, தொழாதவர்களாக இருந்தோம். அதே நேரத்தில் ஃபவைலுல்லில் முஸல்லின், சிலாக்கள் தொழுதிருப்பாங்க, அப்படியானவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி யார் அந்த தொழுகையாளிகள், அல்லதீனஹும் ஃபீ அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்குள்ளவர்கள். சரியாக நேரத்துக்கு தொழுகிறது கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு வக்து தொழுகிற, 2 வக்து தொழுகிற, வேறு வக்து தொழுகிற கிடையாது. இப்படி தொழுகையில் என்ன பொடுபோக்குள்ளவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அப்படிங்க. அப்போ உண்மையாக நேரத்துக்கு தொழக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டனர். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சம் உள்ளவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள், பேணி தொழுவார்கள், எந்த வக்தையும் மிஸ் பண்ண மாட்டார்கள். அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு அடிப்படையில் தூக்கத்தின் மூலமாக அல்லது மறதியின் மூலமாக அவங்களுக்கு மிஸ் பண்ணினாலே தவிர மற்றபடி தொழுகையினுடைய சிந்தனையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். பாங்கு சொல்லப்படுது, அலா தொழணும்னு தெரியும், அப்படி இருந்த தொழுகை என்ன செய்ய மாட்டார்கள், வீணாக்க மாட்டார்கள், தொழுகையை பேணி தொழுவார்கள். அப்போ சகோதரிகளே, தொழுகை என்பது எங்களை என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம். நாளை மறுமை நாளில் வணக்க வழிபாடுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது எங்களுக்கு விசாரிக்க போகிற தொழுகையை பற்றியா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபைன் சலுஹத், அந்த தொழுகை சீராகிவிட்டால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டான், சொர்க்கத்துக்கு போகிறான். தொழுகை சீராக இருந்துச்சுன்னா அவன் வெற்றி அடைந்து விட்டான். வைன் ஃபஸதத், தொழுகையில் கோளாறு இருந்தால், பிரச்சனை இருந்தால், ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான வணக்கம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை பேணி பாதுகாத்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எங்களுடைய மர்ம உறுப்புகளையும் எங்களுடைய நாவையும் பாதுகாத்து கொண்டவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யதுமல்லி மா பைன லஹ்யை, 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவை யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, வமா பைன ரிஜ்லைஹி, 2 கால்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகளை விபச்சாரத்தை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அதுமன் லஹுல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரிகளே, நாவை பாவமான விஷயங்களை பேசுவது, பிறருக்கு ஏசுவது, பொய் சொல்லுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இப்படி நாவினால் இடம்பெறக்கூடிய தீய பண்புகள் இருக்குதானே, தீய விஷயங்கள், இவைகளை விட்டும் நாவை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முஆது ரலியல்லாஹு அன்ஹு பல விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறார்கள், படித்து கொடுக்கிறார்கள். தொழணும், நீ ஜக்காத் கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், இப்படியான பல விஷயங்களை சொல்லி கொடுத்து போட்டு இதையெல்லாம் சேர்த்து கொள்கிற மாதிரி உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பலாயா நபி அல்லாஹ்வினுடைய நபியை சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நாவை பிடித்து, குஃபா அலைக்க ஹாதா, இந்த நாவை நீ பேணிக்கொள், பாதுகாத்துக்கொள், இந்த நாவினால் பொய்யை சொல்லாது, பிறரை பற்றி புறம் பேசாது, பிறரை பற்றி கோல் சொல்லாது, பிறருக்கு ஏசாது, பிறரை திட்டாது, இந்த நாவை என்ன செய், பாதுகாத்துக்கொள். அப்போ முஆது ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வ இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி,
நாங்கள் பேசக்கூடிய விடயங்களை கொண்டு குற்றம் பிடிக்கப்படுவோம் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சக்கிலத்க உம்முக யா முஆத். அந்த சக்கிலத்க உம்முக்கண்டா அது அரபியில் என்ன செய்யறது, கோமார டைமில் என்ன செய்யறது, பேசக்கூடிய வார்த்தை. முஆதே வஹல் யகுப்பன் நாஸ ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம். நாளை மறுமை நாளிலே நரகத்துக்கு முகம் குப்புற இழுத்துக்கிட்டு போய் வீசப்படுவார்களே, அவர்கள் தங்களுடைய நாவினால் செய்த அறுவடையின் காரணமாக தவிர கிடையாதுன்னு சொன்னார். நாவினால் பேசிய வார்த்தைகள் தான் அவங்க என்ன செய்யுது, நரகத்துக்கு கூட்டிக்கு போகுது அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சகோதரிகளே, எங்களுடைய நாவை இப்படியான பேச்சுக்களை விட்டு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக கணவன் மனைவியாக நாங்கள் வாழுகின்ற காலப்பகுதியில் கணவனோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சில விடயங்கள் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்தை போகிறது தீர்மானிக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெருநாள் தினம் ஈதுல் அல்ஹா, அந்த பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அப்போ இப்படி மைக் சிஸ்டம் எல்லாம் இல்லை, பேசினா என்ன செய்யறதுக்கு பின்னுக்கு இருக்கிற எங்கேயோ இருக்கிற பெண்களுக்கு கேட்கறதுக்கு இப்படி மைக் சிஸ்டம் எல்லாம் இல்லை தானே. அப்போ உரை என்ன செஞ்சிருக்கா, பொம்பளைகளுக்கு கேட்டிருக்கா. அப்போ பொம்பளையில் பக்கத்துக்கு திருப்பி அல்லாஹ்வின் என்ன செய்வார்கள், போய் பொம்பளைகளுக்கு என்ன செய்வார்கள், தனியாக உரை நிகழ்த்துவார்கள். அதில் ஒரு முறை சொல்லுகிறார்கள், யா மாஷர நிஷா, பெண் சமுதாயமே, தசத்தக்குன அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். ஃபைன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நான் உங்களை அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன், நரகத்தில் கூடுதலாக ஆண்களை விட பெண்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ அந்த பெண்கள் கேட்டார்கள், வபிமை யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் அதுக்கான காரணம் என்ன, எதுக்காக நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கணும்? 2 விஷயங்கள் அல்லாஹ் வந்து சொன்னார். ஒன்று, அதிகமாக நீங்கள் சபிக்கிறீங்க, பரவலாக இருக்கிற விஷயம். பொம்பளைகள் எடுத்ததுக்கான பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, சாபம் முட்டிக்கே இருக்காங்க. கூடுதலாக என்ன கனாட்டுப்படுத்துகிற டைமில், பிரச்சனைப்படுத்துகிற டைமில் சபிக்கக்கூடியவர்களாக பெண்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ் வந்து சொன்னார்கள், கணவனுக்கு மாறு செய்பவர்களாக இருக்கிறீர்கள். இன்னொரு நபி மொழியில் நீங்கள் மாறு செய்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறார். அப்போ அந்த பெண்கள் கேட்டார், அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாறு செய்கிறோமா? யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்கிறார்களா? யக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு என்ன செய்கிறார்கள், மாறு செய்கிறார்கள். என்ன கணவனுக்கு மாறு செய்கிறார்கள்? கணவன் காலமெல்லாம் அவளுக்கு என்ன செஞ்சிருப்பான், நல்லதை செஞ்சிருப்பான். ஒரு கட்டத்தில் அழகா அல்லாஹ் வந்து சொல்கிறார்கள், லவ் அஹ்சந்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர, காலமெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், மனைவிக்கு நல்லதை செஞ்சிருப்பான். சும்மர அத்மிங்க, பிறகு ஒன்றில் அந்த மனைவி ஏதாவது ஒன்று பிடிக்காத விஷயத்தை என்ன செஞ்சிருப்பா, பார்த்திருப்பா. மாற ஐத்து மிங்க ஹைரன் கத்து, அந்த இடத்துல அவள் சொல்லுவா, உன்கிட்ட எந்த நலவையுமே நான் பார்க்கலே அப்படின்னு என்ன செஞ்சிருவா, சொல்லுவா. இதைத்தான் கணவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மாறு செய்கிறீர்கள். நல்லது செஞ்சிருப்பார், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்யாம முட்டிப்பார், அதை ஒரு புலையை செஞ்சிருப்பார், பொம்பளையில் உடனே சொல்லிவிடுவார்கள், நீ எப்படா நலவு செஞ்சிருக்கா எனக்கு அப்படின்ட்டு. இது நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக அமைகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். சகோதரர்களை, அடுத்ததாக கணவனுக்கு நாங்கள் வழிபட்டு இந்த உலகத்தில் என்ன செய்யணும், வாழும். மார்க்க விடயங்கள் அது அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், அதில் வழிபடணும். கணவன் தொழாத என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யலாது, கட்டுப்பட இயலாது. உலக விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் தான் வீட்டில் என்ன செய்யணும், நிர்வாகம் செய்யணும். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, நிர்வாகம் செய்யக்கூடாது. ஏன்னா பெண்கள்கிட்ட அதுக்கான சில ரீசன்களையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கார், சொல்லியிருக்கிறார். அப்போ பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நிர்வாகம் செய்யக்கூடாது, ஆண்கள் தான் நிர்வாகம் செய்யணும். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தான் மனைவிமார்களுக்காக என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஆண்கள் தான் என்ன செய்யணும், உழைச்சி மனைவிமார்களுக்கான என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஃபஸ்ஸாலிஹாத்து, சாலிஹான பெண்கள்லாம் யார், தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கானிதாத்துன், அவர்கள் கணவனுக்கு வழிபட்டவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்கிறானோ கணவன் இல்லாத டைமில் அதையெல்லாம் பாதுகாத்து பேணியவர்களாக அந்த பெண்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். கணவன் போயிட்டானுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஆணோடு தொடர்பாக என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் கணவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். வல்லாத்தி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, ஏதாவது பிரச்சனைகளை மனைவி மாற்ற நீங்கள் பயந்தால் கணவன்மாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஃபைதூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜி, உபதேசம் செஞ்சு அந்த பெண்கள் கேட்கலண்டா படுக்கையில் அவங்களை வெறுத்து நடங்கள். அதுக்கும் கேட்கலண்டா வத்ரிபூஹுன்ன, அவர்களுக்கு அடிங்கோ,
அல்லாஹ் வந்து சொல்கிறார், காயம் ஏற்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஆண்கள் இருக்கின்ற பொழுது, வேறு ஆட்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை ஏசக்கூடாது, அவர்களுக்கு அடிக்கக்கூடாது. இதையெல்லாம் என்ன செய்கிறார்கள், அழகாக கணவன்மாருக்கு என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் வந்து சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த 2 விஷயத்துக்கும் கட்டுப்படலை, பிரச்சனைப்படுத்திக்கிட்டே இருந்தால் காயம் வராத மாதிரி என்ன செய்யுங்கோ, அடிங்கோ. ஃபைன் அத்தனக்கும், உங்களுக்கு அந்த அந்த பெண்கள் கட்டுப்பட்டு விட்டால், உங்களுக்கு அந்த பெண்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபல அத்தபுகு அலைஹின் சபீல், அதுக்கு பிறகு வேற ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யாது, தேவையில்லை, தலாக்குக்கோ அதுக்கு இதுக்கோ என்ன செய்யணும், போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போ கணவனுக்கு கட்டுப்படுதல் என்கின்ற ஒன்றை என்ன செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கணவன் விரும்பாத ஆண்களை நாங்கள் வீடுகளுக்குள் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதா, நபிகளாருடைய ஒரு ஹஜ்ஜை செஞ்சார்கள். அதில் மிக பெரும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், கலந்து கொண்டார்கள். அதிலே நபிகளாருடைய 23 வருட தாவாவினுடைய சுருக்கத்தை என்ன செய்தார்கள், அங்கே எட்டி வைத்தார்கள். 23 வருட கால தாவாவினுடைய சுருக்கத்தை அந்த மக்களுக்கு சொல்லி வைத்தார்கள். அதில் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்திலே ஆண்கள் நீங்கள் பயந்து, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் அமானிதமாக கரம் பிடித்திருக்கிறீர்கள். அவர்களுடைய கற்புகளை நீங்கள் அல்லாஹ்வினுடைய பேர் கூறி ஹலாலாக தேடியிருக்கிறீர்கள். எனவே அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் மிக கவனமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். நீ சாப்பிட்டால் அவளுக்கும் என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். நீ ஆடை அணிந்தால் அவளுக்கும் என்ன செய்யணும், ஆடை வாங்கி கொடுக்கணும். நீ இருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன செய்யணும், ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லா யூதி என்ன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, கணவன் வெறுக்கக்கூடிய யாரையுமே வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, எலோட் பண்ண கூடாது. யாரும்னா பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கணவனுக்கு விருப்பம் இல்லையா, அவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் கணவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரிகளே, இதை தாண்டி பல இன்னும் எங்களை சொர்க்கத்துக்கு போகும் சொன்ன பல நல்ல மக்களுக்கு குடும்ப உறவுகளை பேணி நடப்பது, உது செஞ்சதுக்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹ், சும்மா சின்ன ஒரு துவா. அல்லாஹ் வந்து என்ன சொன்னார்கள், 8 கதவுகளும், சுவனத்தினுடைய 8 கதவுகளும் உங்களுக்காக நீ திறக்கப்படும். நீ விரும்பின கதவுகளால் சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் முது சேருமா, அல்லது 3 நேரம் முது சேருமா. சில ஆட்கள் என்ன செய்வாங்க, மாறிபடுக்கிற உதுவோடைய அப்படியே குர்ஆனை ஓய்க்கிருந்து என்ன செய்வாங்க, இஷாவை தொழுவார். சில டைம் 20 தொழுகைக்கு அவனு வேறு உதிச்சோம். நாங்கள் உதிச்செய்யும் பொழுதெல்லாம் அந்த துவாவை ஓதினால் எங்களுக்கு அவனுடைய சிவனத்தினுடைய 8 வாயில்களும் காத்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் விரும்பிய வாயிலால் என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். அதே போல் உது செஞ்சதுக்கு பின்னால் உதுவுக்குரிய 2 ரக்காத் தொழுவது. அல்லாஹ் வந்து சொன்னார்கள், பிலாலே நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் செய்த ஸ்பெஷல் அமல் என்ன, ஏண்டா உங்களுடைய காலோசை சத்தத்தை நான் என்ன செய்தேன், சொர்க்கத்திலே கேட்டேன். நீங்கள் சொர்க்கத்தில் நடமாற சத்தத்தை நான் என்ன செய்தேன், கேட்டேன். அவர் சொன்னார், உது செய்தால் 2 ரக்காத்து நான் என்ன செய்வேன், தொழுவேன். இதான் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கடைப்பிடிச்சு வரக்கூடிய என்ன விஷயம். அப்போ அந்த 2 ரக்காத்து சொர்க்கத்து போகிறதுக்கு என்ன அறிக்கை காரணமாக இருக்கிறது. சலாத்தை பரப்பணும், காண்டாக்கிருக்கலாம் என்ன செய்யணும், சலாம் சொல்லணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். எங்களால் ஏழும்னு சொன்னால் மற்றாக்களுக்கு என்ன செய்யணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஏன்னா சக்கரை இருக்கிறார்கள் தொழலை என்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சக்கரை நரகத்தில் இருப்பார்கள். காலு லம் நக்கு மினல் முசல்லி, நாங்கள் தொழலை, வலம் நக்கு நுத்து ஐமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலை, உணவு கொடுக்கலை அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நாங்கள் இந்த அழகாக சமைச்சிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் சமைக்கலைண்டா அல்லாஹ் வந்து என்ன செய்தார், ஆணத்தை கொஞ்சம் கூட வைங்க, அயலர்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு என்ன செய்திருக்கிறார், அழகாக வழிகாட்டியிருக்கிறார். யாரும் சாப்பிட இல்லைன்னு சொன்னால், யாரை வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைண்டா எங்கிட்ட இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை விட மேலதிகமாக தான் நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த உணவு கொடுத்தல் என்பது எங்களை என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு கூட்டிக்கு போவோம். அதே மாதிரி இரவு நேரத்தில் தொழுகிற விஷயம், எங்கிட்ட வெளிப்படுற நட்பண்புகள், நாங்கள் நல்ல பண்புகளை சமூகத்தில் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அந்த நல்ல பண்புகள் சுவர்க்கத்தில் எங்களுக்கு மிக பெரும் இடத்தை எடுத்து தாரதுக்கு என்ன செய்யும், காரணமாக அமையும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாதையில் மக்களுக்கு ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருட்களை நாங்கள் கண்டு அதை என்ன செய்யணும், ஓரமாக்கணும். அது எங்களுக்கு என்ன செய்யும், சுவர்க்கத்துக்கு பெற்றுத்தரும். ஏதாவது ஒரு பிராணி அல்லது ஏதாவது ஒரு பறவை நீருக்காக வேண்டி ஏங்கினால் நாம் என்ன செய்யணும், நீர் எடுத்து கொடுக்கணும். நீர் எடுத்து அதுகளுக்கு என்ன செய்கிற கொடுக்குறது. சில ஆட்கள் அழகாக சில ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க, வெளியால் பெரிய வாளிகளை வச்சு தெப்ப சுலவாக என்ன செய்வார்கள், திறந்து வச்சுப்பாங்க. வார காவும் என்ன செய்யும், தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதில் போகிற மாடு தண்ணி குடிச்சிட்டு போவோம், ஆடு தண்ணி குடிச்சிட்டு போவோம். இதெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய நல்ல மக்கள். அதே போன்று செய்யுதுல் இஸ்திக்பார் என்று ஒரு
துவா இருக்கிறது. காலையில் ஓதுறது, மாலையில் ஓதுறது. அந்த திக்ரில் அது வரும். காலையில் ஓதிட்டு மாலை ஆகிறதுக்கு யாரை மரணிச்சா அந்த இஸ்திக்பார் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம். மாலையில் ஓதிட்டு காலையை ஆகிறதுக்கு நாங்கள் மறந்து திரும்பிச்சோன்னா அந்த இஸ்திக்பாரங்களை கொண்டு போவோம். அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலகத்தனி வானா புதுக்க வானா அலா அஹதிக்க வவாதிக்க மஸ்தத்தாத் அவுதுபிக்க மிஷர்ரி மா சனாத் அபூலக பினிமதிக அலைய வ அபூலக பிதம்பி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். இதை நாம் காலையில் ஓதினா மாலை ஆடத்தில் மௌத்தாயினும் சொன்னால் சொர்க்கத்துக்கு இந்த இஸ்திக்பார் கூட்டிகிட்டு போகும். மாலையில் ஓதினா காலையில் அதுக்கடையில் மௌத்தாயினும்னா இஸ்திக்பார். சகோதரிகளே, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் ஊரில் இருக்கக்கூடிய நேர்ச்சிக்கு வந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு 60 வயசு தான் ஒரு சகோதரன் நான் பேசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, தாய்க்கு பின்னால் சவுண்ட் விளங்குது இல்லையா, தாய்க்கு பின்னால் உண்மையிலே ஒரு சிறந்த மனைவி கிடைப்பது என்பது மிக பெரும் கிஃப்ட். தாயினுடைய விஷயங்கள் அவள் என்ன செய்கிறான், எப்படி நம்மளுக்கு சோமில்லாமல் இருந்தால் தாய் நம்மளை பார்த்துக்குவானோ அதே மாதிரி என்ன செய்கிறாள் அந்த மனைவி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த மனைவி கிடைப்பது என்பது உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தாய் இல்லாட்டி உண்மையிலே அது பெரும். தாய்க்கு அடுத்த கிஃப்ட் என்ன தான், அந்த மனைவி தான் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேருமே என்ன செய்கிறோம், சம்மந்தமாக மனைவி சம்மந்தம் பேசிக்கு வரோம். அப்போ ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா, நான் 33 வருஷமாக நோன்பு பிடிச்சதே கிடையாது. அவர் 33 வயசில் கல்யாணம் முடிக்கார். அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சது கிடையாது, நோன்பு பிடிச்சதே கிடையாது. ஏண்டா அவர்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள அவர் மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை, கடைசி பிள்ளை. அதனால் அவரோட உம்மா கடும் இறக்கத்தில் நீ பட்டினி இருக்க மாட்டாயம்மா சாப்பிடு அப்படி இப்படின்னு என்ன செய்யலை, நோன்பு பிடிக்க பழக்கலை, இறக்கத்தில் என்ன செய்யலை பழக்கலை. அதனால் 33 வருஷமாக எப்போயாவது ஒரு தரம் 2 தரம் என்ன செஞ்சுப்பார், நோன்பு பிடிச்சிப்பாராம். நோன்பு பிடிச்சது கிடையாது. ஆனால் நான் வந்த கல்யாணம் முடித்த ஃபேமிலி, என்னுடைய மனைவி உண்மையிலேயே சிறிய வயதிலிருந்து வணக்க வழிபாடுகளில் மிகவும் ஆர்வமுள்ளவாக இருந்திருக்கா. நான் தூங்கும் பொழுதும் அவையை குர்ஆன் ஓதக்கூடியவளாக நான் பார்க்கிறேன். நான் சுபகுக்கு எழும்பும் பொழுதும் அந்த பெண்ணை, என்னுடைய மனைவியை குர்ஆன் ஓதக்கூடியவளாக பார்க்கிறேன். பெரும்பான்மையாக இப்படி நான் என்ன செய்கிறேன் பார்க்க. எந்த மனைவி தான் என்னை சுபோக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு எழுப்பி விட்றா அப்படின்னு சொன்னார். பூரிச்சு போகிற அளவுக்கு என்ன செஞ்சு அந்த நிகழ்வு இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இந்த ஜென்ரேஷனில் இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு பின்னால் நாங்கள் தூங்கக்குள்ளேயும் கையில் ஃபேஸ்புக், யூடியூப் இப்படி சமூக வலைதளங்களை பார்த்துக்கு தான் என்ன செய்கிறோம், தூங்குறோம். தூங்கி எழுப்பினாலும் உடனே நெட் ஆன் பண்ண யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டியா, ஃபேஸ்புக்கில் என்ன தகவல் வந்தீங்க. இப்படி இருக்கிற இந்த காலத்தில் அந்த பெண்ணுடைய நிகழ்வு மிகவும் ஆச்சரியமாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. நான் 33 வருஷமாக நோன்பு நோக்கல, அது என்னுடைய மனைவிக்கு தெரியும். இப்போ நான் என்னுடைய மனைவியில் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னுடைய மனைவி அவன் நோம்போட எல்லாரும் நோன்பு, நான் மட்டும் நோன்பு இல்லை. கல்யாணம் முடிச்சது பிறகு அந்த ஃபஸ்ட் வருஷம் நான் மட்டும் நோன்பு இல்லை. எனக்கு அவன் என்ன செய்வா, ஆக்கி தருவா. அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட காரணமாக இருந்தது என்னுடைய மனைவி. இந்த வணக்க வழிபாடுகளில் காரணமாக இருந்தது என்னுடைய மனைவி. இன்றைக்கு நான் பள்ளி வாயிலுக்கு வரேனா, இதில் மிக பெரும் பங்கு என்னுடைய மனைவிக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் குர்ஆன் ஓதுறேனா, மிக பெரும் பங்கு என்னுடைய மனைவிக்கு இருக்குது. நாளைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு மிக பெரும் பங்கு என்னுடைய மனைவிக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி நான் தூங்குகின்ற பொழுது அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாள். நான் ஃபஜ்ருக்காக வேண்டி என்னை அவள் எழுப்பாட்டுகிறாள். எழும்புகின்ற பொழுதும் அல் குர்ஆனை என்னை செய்கிறாள், ஓதிக்கொண்டிருக்கிறாள். இப்படியான சில பெண்களும் எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அன்பிற்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் இன்று சமூக வலைதளங்களில் சிக்குண்டு, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு வெட்கமில்லை என்றால் விரும்பினத்தை எல்லாம் அவன் என்ன செய்வான். ஒரு வெட்கத்துக்கு தகுதியானவள் ஒரு பெண், வெட்கத்துக்கு மிக தகுதியானவள் ஒரு பெண். அவள் இன்று தன்னுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களை பதிவேற்ற வேண்டும் என என்ன செய்கிறாள், ஆசைப்படுகிறாள். அவளுடைய கணவன் ஆசைப்படுகிறான், நான் என்னுடைய மனைவியினுடைய புகைப்படங்களை என்ன செய்யணும், சமூக வலைதளங்களில் அப்டேட் பண்ண. அப்படின்ட்டு எத்தனையோ பெண்கள் சமூக வலைதளங்களிலே ஊறி போய் மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் மன இச்சையும் பிரகாரம் என்ன செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே நாங்கள் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு என்ன செய்கிறோம், பயணிக்கிறோம். சுவனத்தை அடைய வேண்டும், இதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் என்பது எங்களுக்கு சிறைச்சாலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் கட்டுப்பாடு, அப்படி மார்க்கம் இணைஞ்சிருக்கு, சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கு. மனோ இச்சைக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யணும், செயற்படணும். அதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கட்டுப்பாடு. ஷைத்தான் எப்படியாவது எங்களை வழிகெடுக்கணும்னு என்ன செய்வான், முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அந்த ஷைத்தானை அவனுடைய அந்த வஸ்வாசிக்கு நாங்கள் கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதரையும் எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு எங்களுக்கு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எவைகளெல்லாம் எங்களை டிரெக்டாக சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குதோ அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது.
கூடாது. மனிதன் என்றபடி சிறிய சிறிய பாவங்கள் அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்துடுவான், மன்னித்து விடுவான். அதே நேரத்தில் இப்படியான சுவர்க்கத்துக்கு கூட்டிப்போம்னு சொல்லப்படுற அமல்களில் நாங்கள் அதிகம் ஆர்வம் எடுத்து என்ன செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். நாளை மறுமை நாளில் அந்த நரகத்தினுடைய அங்கே இருந்து அந்த நெருப்பு பற்றி அந்த ஹீட்டு வரும் தானே, அந்த ஹீட்டு கூட எங்களை என்ன செஞ்சிடப்படாது, பற்ற கூடாது. அப்படி படாமல் நாங்கள் போனால் தான் ஃபமன் ஜுஹுசிஹானி நாரி வ உதுஹிலல் ஜன்னத ஃபக்கது ஃபாஸ், உண்மையான வெற்றியாளர்களாக நாங்கள் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பதை உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.